அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மலையைப் போல காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், நல்ல நித்திரை, ஆரோக்கியம், பெலன், ஜீவன், சுகம், சமாதானம் எல்லாவற்றையும் அளித்த என் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாக அதிருப்பதும் என்னை படைத்த என் ரப்புடைய மிகப்பெரிய கருணையும் இரக்கமுமாய் இருக்கிறது. நான் என்றைக்கோ அழிந்து மண்ணோடு மண்ணாய் மகி போயிருக்க வேண்டியவன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சாட்சியாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறான். அவனுக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். உணவு உண்ணும்போது சில பேர் தப்பாக நினச்சிக்குவாங்க. நோம்பு நாட்களில் உண்ணுன்ற அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இஃப்தாருக்கு மேலே சாப்பிட்றோம் இல்லை, நைட்டு வரைக்கும், அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி குறுக்கு வழியில் போய் கேள்வி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. இஸ்லாம் என்பது புரிந்து கொள்ளுதல், மிகவும் புரிந்து கொள்ளுதல். இன்னைக்கு உலகத்தில் 2வது மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக அத்தனை பேரும் சொர்க்கம் சென்று விட முடியும் என்று கனவு காண முடியாது. ஏனென்றால் மிக சிறிய கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு செல்கிறது. மிக சிறிய கூட்டம் செல்கிறது என்றால் புரிந்து கொண்டவர்கள் மாத்திரமே. அப்பா அப்துல் காதர் என்னை கை பிடிச்சி கூண்டு போனாரு. சின்ன வயசுலேருந்து நான் தொழுதுட்டு வரோம், தராவி தொழுறோம். அதுக்கப்புறம் நான் என் பிள்ளையை கூப்பிட்டு போகிறேன். அப்படி என்ற நிலைமை கூட பரிதாபமாக. இஸ்லாம் நம்பிக்கை கொண்டு வரே என்னும்போது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால் தான் நம்பிக்கை கொள்ள முடியும். எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் எப்படி நம்பிக்கை கொள்வது? அப்போ நம்பிக்கை கொண்டவரேன் என்று சொல்லிட்டார்னா புரிந்து கொண்டவர்கள் என்ற அர்த்தம். நான் நோன்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல டிவியில் செய்தி வந்தது, இஸ்லாமியர்களின் நோன்பு நாட்கள் ஆரம்பமாகிறது அப்படின்னு டிவியில் செய்தி வந்தது. அதை பார்க்கும்போது உண்மையாகவே இது உலகம் பூராவாகவும் அறிந்து தெரிந்த ஒரு விஷயமாகவும் அது மக்கள் மத்தியிலே செய்தியாக செல்லுகின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. அந்த டிவி செய்தியை பார்த்துவிட்டு அநேக இந்து மக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்னை பார்த்து நாளிலிருந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு நாளிலிருந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லி. இந்த காரணம் என்ன? அதில் உண்மை இருக்கிறது. நோன்புல உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. சரி, நோன்பை பற்றி குர்ஆன் சொல்லுகிறதா, வேதம் இஸ்லாமியனுடைய வேதம் சொல்லுகிறதா என்றால் வேதத்தில் சொல்லுகிறது. அல்-பக்ரா 285 நோன்பை எப்படி நோக்க வேண்டும், யாருக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய காரியங்கள் என்ன என்பதை தெளிவாக விளக்குகிறது. ஆகவே இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளும் மக்கள் கை கொண்டு வருகின்ற விதமும் உண்மையாக இருக்கின்ற காரணத்தினால் அது பேசப்படுகிறது. பார்த்தீங்கன்னா பைபிளில் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, அதுவும் டிவியில் சொல்லுவாங்க. இந்த உலகம் முழுவதும் 25ஆம் தேதி இயேசு பிறந்த நாள் கிறிஸ்மஸ் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பைபிளில் தேடி பார்த்தா இருக்காது. சரி, பைபிள் ஆனால் சொல்லியிருக்கிறாங்களா கிறிஸ்மஸை பற்றினா? கிறிஸ்மஸை பற்றியே இருக்காது, ஆனால் கொண்டாடிட்டு இருப்பாங்க. பைபிளில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒபதியா என்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்கிறார், நீ கழுகை போல மேலே பறந்தாலும் நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து உன்னை விழத்தள்ள பண்ணுவேன். பைபிள்ல இருக்கு. இது அமெரிக்காக்காரன் இவர் கூட வச்சுக்கிறாரு. ட்ரம்ப்புக்கு கையில் இருக்கிற பைபிள் கூட அது இருக்கும். லண்டன் பிரதமர் அவங்க கையில் இருக்கும். எலிசபெத் ராணி அம்மா கையில் இருக்கிற பைபிளில் ஒபதியா என்ற புஸ்தகத்தில் இருக்கும். மற்றும் வல்லரசு நாடுகள் கரங்களில் எல்லாம் அந்த பைபிளுடைய வாசனை இருக்க, என்ன நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து உன்னை விழத்தள்ள பண்ணு. இவங்க தான் நட்சத்திரத்தில் போய் கூட்டை கட்டலான்னு முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ பைபிளில் இருக்கிறது அவர்கள் சொல்லுவது பைபிளில் இருக்காது, பைபிளில் இருக்கிறத தூக்கி தூரம் போட்டுருவாங்க. தெளிவா சொல்லியிருக்கிறாரு, நான் கர்த்தருக்கு நீ பயப்படுகின்ற ஒரு கூட்டமாக இருந்தால், உண்மையாகவே நீ ஒரு கிறிஸ்தவ அந்த பைபிள் மேலே ஒரு நம்பிக்கை கொள்கின்ற ஒரு கூட்டமாக இருந்தால், நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அங்கிருந்தே உன்னை விழத்தள்ள பண்ணுவேன் என்ற பைபிளுடைய வசனங்களுக்கு மாறாக நீ செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்பலாமா
நீ சந்திரனுக்கு ஆள் அனுப்பலாமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். மிகவும் கேவலமான ஒரு செய்தி. இஸ்லாம் என்பது ஒவ்வொரு விஷயங்களும் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இறைவனால். அது புரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியம். கிறிஸ்தவத்தின் மற்ற மதத்தில் புரிந்து கொள்வதற்கு ஆதாரங்கள் இல்லை. பாரம்பரியத்தின்படியும் முன்னோர்களுடைய வழிபாட்டின்படியும் அவர்கள் பாதைகளின்படியே சென்று கொண்டிருப்பார்கள். அப்பா ஆடி மாதம் கூழ், அம்மா ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க, அப்பா நெருப்பு மிதிப்பார். அடுத்த வருஷம் நானும் நெருப்பு மிதிக்கிறேன். கடா வெட்டி கோழி அத்து. அதே போல் அப்பா கோயிலில் கோயிலுக்கு கூப்பிட்டு போவார். கிறிஸ்மஸுக்கு ஸ்டார் கட்டுவோம், கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்போம். கிறிஸ்மஸ் தாத்தா ஒருத்தர் வருவார். அதெல்லாம் பைபிளில் கிடையவே கிடையாது. கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாம் இவங்களே ஒரு தாத்தாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை ஆயாவை ரெடி பண்ணாம விட்டாங்க. ஆயாவை ரெடி பண்ணியிருந்தா ரொம்ப அசிங்கமாக இருந்திருக்கும். தாத்தாவை ரெடி பண்ணதுனால கொஞ்சம் கௌரவமாக போச்சு அந்த விஷயம். தாத்தாவை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மாதிரி. ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. கிறிஸ்தவத்தில் இருந்தபோது கூட அந்த மார்க்கத்தை பற்றி எனக்கு புரிந்து கொள்வதில் ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு வரோம். வந்துட்டு மனிதனை படைத்தார். மனிதனை படைத்தார்னு சொல்லிட்ட பிறகு அடுத்த வார்த்தை என்ன வரும்? சாத்தான் ஒரு இடத்துல நெருங்கினான் அப்படின்ற. யார் சாத்தான்றது விளக்கம் இல்லை பைபிளில். சாத்தான் யாரு, எங்கிருந்து வந்தான், இந்த சாத்தான் என்று சொல்லப்படுகிறவன் யாரு, இப்படி என்ற விளக்கம் அந்த பைபிளிலே கிடையாது. அப்ப சாத்தான் வந்தான், உள்ள பூந்தான், பாம்பு ரூபத்தில் போனா அப்படின்ட்டு இருக்கு. அப்ப பாம்பு பேசுது மனிதன்கிட்ட, ஆதாம் கிட்ட. அது ஆதாம் இல்லை, ஆதாம் மனைவியை அந்த தோட்டத்தில் விட்டுட்டு வெளியே போறாரு. அந்த பெண்ணிடத்துல பேசுது, அந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டாரோ, நீ அந்த மரத்தின் கனியை புசித்தீர்கள் என்றால் நீ தேவர்களை போல ஆகி விடுவாய் என்ன சொல்லு. அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன சொல்லிட்டு போறாரு பைபிள்ல? ஆதாமே, நீ சகல இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் நீ புசிக்கலாம், ஆனால் அதே காணப்படுகின்ற அந்த மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாது. அந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அது நன்மை தீமை அறியக்கூடிய கனின்னு பைபிள்ல போட்டு. எனக்குள்ள ஒரு என்ன, மனுஷனுக்கு நன்மை தீமைனாவே என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் அந்த கனியை சாப்பிட்டாதான் அவன் நன்மை தீமை தெரிஞ்சுக்கிறான். அப்ப நன்மை தீமையே என்னவென்று அறியாதிருக்கின்ற ஒரு மனுஷனுக்கு மரணத்தை பத்தி என்ன தெரியும்? அந்த கனியை சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நன்மை தீமை தெரியாத ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு கிட்ட அது ஒரு சூடான பாத்திரம் ஒண்ணு தொட்டுச்சுன்னா அப்போ பயந்துடும். அது 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 வரைக்கும் அந்த சூடுன்னு தெரியாது. அது தொட்டுச்சுன்னா பயப்படும். அதுக்கு பிறகு அதுக்கு சில்லுன்னு ஒரு பாத்திரத்தை அதுக்கு முன்னாடி வச்ச விட தொடாது. ஏனென்றால் அது பார்த்து நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொண்டது. ஆகையால் அதற்கு தெரியும் இது சுடுகின்ற பாத்திரம் அப்படி என்று தெரிந்தது. ஆகவே நன்மை தீமையே அறியாத ஒரு மனிதனுக்கு மரணத்தை குறித்து ஒரு பயம் வருவதற்கு சான்ஸ். ஆகவே இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது. இப்போ நாம தொழுகை முடித்தவுடன் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் திரும்பி நாம் சலாம் சொல்கிறோம் நம்முடைய மலக்குமார்களுக்கு. அந்த மலக்குமார்கள் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள், நம்மை பாதுகாப்பதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மனிதர் இறைவன் மனிதனை படைப்பதற்கு முன்பாக வானவர் கூட்டங்களை படைத்து விட்டு பிறகு மனிதனை படைத்த இறைவன் அந்த வானவரிடம் சொல்கிறார், இந்த ஆதாமுக்கு பணியுங்கள். அந்த மலக்குமார்கள் வானவர்கள் அவருக்கு மனிதனுக்கு பணிந்தால் தானே அவர்களை பாதுகாக்க முடியும். அவர் மனிதர்கள் மீது அவ்வளவு அக்கறையும் ஆசையும் அன்பும் வைத்திருக்கின்றபடினால் தானே சகலத்தையும் எழிலுள்ள காட்சியை மாற்றி அமைத்திருக்கிறார். சகலத்தையும் அவன் கையிலே ஆண்டு கொள்ள கொடுத்திருக்கிறார். பைபிளில் உனக்கு ஒரு வசனம் இருக்கிறது, நீ சகலத்தையும் ஆண்டு கொள், எல்லாம் உண்டு கட்டுப்பட்டு இருக்கும். இப்பதான் காட்டுல சிங்கத்தோடு ஆதாம் இருந்தான், கரடியோடு ஆதாம் இருந்தான், விஷ பாம்புகள் எல்லோரிடத்திலே ஆதாம் இருந்தான், எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தது. ஆகவே வானவர்களையும் அவர் கட்டுப்பட வைத்தார். அதிலே பொறாமை கொண்ட ஒரு வானவர், ஒரு சாதாரண ஒரு கருப்பு கல்லினால் படைத்த மனிதனுக்கு முன்பாக ஒளியினால் படைக்கப்பட்ட நான் சஜிதா பணிவதா? எப்படி பணிவது? நான் பணியும் போவதில்லை அப்படி என்று சொல்லவே உன் பெருமை உன்னை தடுத்தது என்று தெளிவு. இப்போ சைத்தான் எப்படி உருவானான் என்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த சைத்தான் சொல்லுகிறான், நீங்க ஒரு மனிதனுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, மேன்மையான விஷயத்தை கொடுப்பது நியாயம் அல்லவே. நீங்கள் பாருங்க, எங்களுக்கு நீங்கள் அவகாசம் எனக்கு கொடுத்தீர்கள் என்றால் அவர்களை நீ நன்றி செலுத்துவோராய் காண மாட்டீர்கள். நரக நெருப்பினால் நீங்கள் தயாரித்து வைத்திருக்கிற நரக நெருப்பிலே அவர்களை நான் போடுவேன் என்று சபதம் செய்துவிட்டு செல்கிறார்கள். இது நமக்கு இஸ்லாம் கூறுகின்ற ஒரு விஷயம். அவனால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம் இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட மதமாக இருக்கட்டும், அவனால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம் என்ன? இறைவனுக்கு இணை கற்பிக்க வேண்டும். இறைவனுக்கு இணை கற்பித்தவனாக மனிதனை மாற்ற வேண்டும். அவன் படைத்த இறைவனுக்கு முன்பாக சஜ்தா செய்து கொண்டு அவரை வணங்கி கொண்டு வாழ்வது கூடாது என்று அவன் ஒவ்வொரு மனிதனுடைய கற்பனைகளின்படியே விக்கிரகங்களை ஆரம்பிக்கிறான். அப்போதெல்லாம் பாம்பு பார்த்தா மனுஷன் பாம்பு தான் சாவுன்னு வந்ததுன்னா காட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தான். பாம்பு கட்சி அது சத்து போயிடும். அப்போ அந்த பாம்பையே தூக்கி ஒரு மனுஷன் தலைமையில போட்டு வந்து நிக்கிற மாதிரி ஒன்னு விற்க வச்சுட்டான். பாடுறா, நீ பாம்பு பார்த்து ஓடுற பயந்து இந்த மனுஷன் பாரு பாம்பு தூக்கி தலைமையில போட்டுக்கிறாரு, அப்ப இவரை வணங்கினா நீயும் பாம்பு தூக்கி தலைமையில போட்டுக்கலாம் அப்படின்னு அவனுடைய கற்பனைக்கேற்றபடி. கடவுள்னா பொண்டாட்டி இருக்கணுமே அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான். ஆமாண்டா இருக்கிறதா, இருக்குது, 2 பொண்டாட்டி வச்ச கடவுளையும் உனக்கு காட்டுறேன். எவனுக்கு என்னென்ன டேஸ்ட் வேணுமோ, கடவுளை என்னென்னலாம் நினைக்கிறானோ, இல்ல ஆம்பளைக்கும் பிறந்த ஒரு கடவுள் வேணும்னா சரி அதுக்கும் இருக்குது வா சபரிமலைக்கு அப்படின்ற மாதிரி எவன் என்னென்ன டேஸ்ட்ல இருக்கிறானோ அவனுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்டது தான் இந்த சைத்தானால் மார்க்கம். ஒன்று விக்கிரகம், ஒன்று உண்மையான இறைவன். ஆகவே இந்த விக்கிரகத்தினுடைய செயல்கள், விக்கிரகத்தினுடைய ஆராதனைக்காக விஷயங்கள், விக்கிரகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கப்படும் போது அது ஜீவனற்றதாக இருக்கும். அது ஒவ்வொருவரும் ஒரு விதமாக அதை செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கின்ற நாம் அந்த விக்கிரக ஆராதனைக்காரர்களின் செய்கைக்கேற்றபடி நாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு இஸ்லாம் மார்க்கத்தை புரிந்து கொண்டு மற்ற மதங்களிலிருந்து வெளிவந்தவர்கள் மிகவும் உன்னிப்பாக இருக்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கத்தை கண்டடைந்தவர்கள் மிகவும் உன்னிப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் உன்னிப்பாக இருக்கிறது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. இவ்வளவு எல்லாம் பார்க்கக்கூடாது, இவ்வளவு எல்லாம் உன்னிப்பா இருந்தே கேள்வி கேட்கணும்னா இருக்கக்கூடாது, இது வழிகேடு நீராங்க கேட்டார். ஏன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணி மதத்தினை பார்த்து உண்மையான இறைவனை காண வேண்டும் என்ற ஒரு ஆராய்ச்சி பண்ணி வந்திருக்கிறோம். நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எனக்கு நபிகளை காட்டினார். நான் இயேசு கிறிஸ்து நபிகள் என்று கண்மூடித்தனமாக இருந்த நாட்களில் அல்லாஹ் எனக்கு, உனக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உனக்கு நபி அல்ல, அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமே அனுப்பப்பட்ட நபி, நீ இஸ்ரவேலன் அல்ல, நீ சகலத்திற்கும் உலகம் அனைத்திற்கும் அனுப்பப்பட்ட ஒரு நபியின் கீழ் அல்லவா நீ வருகிறாய், அவர்தான் உனக்கு போதகராய் இருக்கிறார், அவர்தான் உனக்கு வழிகாட்டியாய் இருக்கிறார், அவர் இருக்கும் இடம் இஸ்லாம் என்று இப்பொழுது மக்கள் மத்தியிலே பரவி கொண்டிருக்கின்ற அந்த மார்க்கமாகி இஸ்லாம் மார்க்கத்திற்கு நீ செல்ல வேண்டும். நீ இந்த பைபிள் வேதம் அல்ல, குரான் தான் வேதம் என்று அல்லாஹ் காட்டினார். அல்லாஹ் காட்டும்போது அல்லாஹ் ஒரு விஷயத்தை காட்டுகிற அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அநேக விஷயங்கள் மற்ற மத கலாச்சாரத்தோடு கலந்துதான் காணப்படுகிறது. இஸ்லாமுடைய விஷயங்களும் புரிந்து கொள்ளுதல் இல்லாத ஒரு காரணத்தினால், இதுதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லா விஷயங்களும் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல போகிறேன். இப்போது ஜகாத் ஒவ்வொரு தொழுகை அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, தொழுகை எப்படி இறைவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற முறைமையை அல்லாஹ் கற்பித்து கொடுத்திருக்கிறான். ஒரு ருக்கு, 2 சஜ்தா என்று ஒரு ரக்காத், இப்படியாக ஒரு மனிதன் தொழ வேண்டும், இறைவனுக்கு முன்பாக அடிபணிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். இது மற்ற மதங்களில் பார்க்க முடியாது. கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் பட்டையா பெல்ட் கட்டிட்டு இருப்பாங்க, பேண்ட் போட்டு இன் பண்ணிட்டு இருப்பான், ஷூ கூட கட்ட மாட்டான். ஒரு ஷூவை போட்டு கவுந்தடிச்சுன்னு இருப்பான், ஒருத்தன் முட்டி போட்டு இருப்பான், ஒருத்தன் நின்றுன்னு இருப்பான். அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டைட்டா ஜீன்ஸ் போட்டுன்னு வந்துட்டானா அவன் இது முழங்கால் படியிட மாட்டான். அங்கே அந்த தொழுகை எப்படி தொழுவது, இறைவனை எப்படி தொழுது கொள்வது என்ற ஒரு விளக்கம் இல்லை, பைபிளில் இல்லை. பைபிளில் இருக்கிறது, அதை எடுத்து விட்டார்கள். காரணம், அது இஸ்லாமியருடைய தொழுகை முறையை அது அப்படியே காண்பிக்கப்படுகிறதுனால் மக்கள் இஸ்லாம் மார்க்கத்திற்கு சென்று விடுவார்களோ என்ற எண்ணத்தில் அதை பிரிச்சு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான். அது தொழுகையை பற்றி சொல்லப்பட்டது, தொழுகை இல்லை. ஒரு இறை கொள்கை பார்த்தீங்க, ஒரே லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர இறைவன் இல்லை.
எல்லாம் இறைவன், அவ்வளோதான். வேற என்ன வேணும்? அப்போதான் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஜமாத் வச்சிருக்கிறோம், ஒரு பள்ளி வாசலே ஒரு ஜமாத் வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜக்காத் பணம் இருக்குது. தலைவர் ஒருத்தருக்கு முன்மொழிவார். தலைவர் என்ன பண்ணுவார், ஒருத்தருக்கு முன்மொழி, இந்த அம்மாவை கொடுத்துடலாம், இந்த ஷபியனா பேகம் அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, புருஷனில் கொடுத்துடலான்னு. அதில் செயலாளர் ஒருத்தர் இருப்பார், அவர் மைண்டில் ஒருத்தர் இருக்கு, ஒரு அம்மா வேற அம்மா ரஷ்யா பேகத்துக்கு கொடுக்கலான்னு. பொருளாளர் வேற ஒருத்தருக்கு இல்லை, இவர் அனஸ் பாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அவன் இவருக்குள்ளே ஒரு குழப்பம். சரி, அன்னைக்கு மீட்டிங் நடக்காது, கலந்து போடும். இது மாதிரி பல இறைவர்களுக்கு கடவுள்கள் இருந்தால் என்ன ஆகும்? இல்லை உலகத்தை நீ சதுரமாக படைக்கணும்னு ஒருத்தன், இல்லை நீ முக்கோணமாக படை, ட்ரையாங்கல் ஷேப்லன்னுவான், இல்லை நான் ரவுண்டாக படைப்பேன். ஆக இறைவன் ஓர் இறைவன். ஆமாம், ஒரு இறைவன். ஒரு இறைவனுக்கு உருவம் இருந்தால் அவன் இறைவன் ஆக முடியுமா? உருவம் இருக்கிறது, நாம் காணப்போகிறோம். ஆனால் இந்த உலகத்தின் சரீரத்தினால் அல்ல, இந்த உலகபூர்வமான கண்களினால் அல்ல. நம் இந்த உலகபூர்வமான இருதயத்தினால் அவனை பார்க்க முடியாது. நமக்கென்று மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நாட்டில் இருக்கிறது. நாம் மறுரூபமாக்கப்படுவோம். நம்முடைய நியாய தீர்ப்பின்படி நமக்கு மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டு நாம் சொர்க்கத்தில் அனுப்பப்படும் போது நம்முடைய சரீரங்கள், நம்முடைய பார்வைகள் எல்லாமே பரிசுத்தமாக்கப்படும். அப்போது நம் இறைவனை காணலாம். இப்போது இறைவன் இருக்க மாட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து உருவமா இருந்தார். அவர் தேன் சாப்பிட்டாருன்றாங்க, மீன் சாப்பிட்டாருன்றாங்க. மீன் சாப்பிட்டு என்ன பண்ணிருப்பாரு? சொம்பு எடுத்துன்னு கொல்லப்பக்கம் போயிருப்பார். அவர் இறைவன் அவரா? அப்போ இத்தனை அமைப்புகளும் இருக்கும்போது ஒருவன் இறைவன் ஆக முடியாது. இங்கே பார்த்தா ரெண்டு மனைவிகளுக்கு சண்டை, நீ பிள்ளைக்கு சண்டை, எனக்கு பழத்தை கொடு, நான் தான் பெற்றுக்கொள்வேன், அம்மையப்பன் என்றால் உலகம், உலகம் என்றால் அம்மையப்பன், இப்படியான்ற ஒரு கதை. ஆனால் இஸ்லாம்ல கதை சொல்வதற்கு இடமே இல்லை. என்ன கதை சொல்ல முடியும்? ஆகவேதான் படித்த இளைஞர்கள் முதற்கொண்டு எல்லாம் படித்தவர்கள், பட்டதாரிகள் அலைசி ஆராய்ந்து கொண்டு இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய மகனே இப்போ அவங்க அம்மாவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனுக்கு சின்ன வயசு வரைக்கும் அவன் கூப்பிட்டு நான் போயிட்டு அல்லாதாண்டா இறைவன், அல்லாதாண்டா இறைவன், டே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, என்ன சாப்பிட்டினா, இப்போ எக்ஸாம் எழுதும்போது பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு எழுதுறாங்க, தலையாடுவான். அங்கே கொஞ்ச நேரத்தில் அங்கே அவ இழுத்து வச்சுக்கின்னு டே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, இயேசுவை ஆண்டவர் சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புவான். இந்த குழப்பத்தில் இருந்தவன் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கேட்குறான், ஏம்மா இந்த மாதிரி கலிலேயா கடற்கரையோடும் இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டிருந்தாரு, அப்போ கலிலேயா கடற்கரையோடும் இயேசு கிறிஸ்து நடக்கும்போது உலகத்தில் கடவுள் இல்லையா? கலிலேயால மட்டும்தான் இருந்தாரா கடவுள் அப்படின்னு அவன் கேட்கான். நீ வர வர ரொம்ப கேட்டு போயிட்ட, நீ ஏதோ அப்படின்னு சொல்றாங்க. தெளிவான ஒரு கான்செப்ட். அதே போல நோன்புடைய விஷயங்கள், நம்ம டீயை குடிச்சின்னு ஃபிளாஸ்க்ல டீயை குடிச்சின்னு இருந்தா அதை டிவியில் பேசுவானோ, அப்பப்போ பச்சை வாழைப்பத்தை சாப்பிட்டுட்டு தோலை விசுவாசிங்க மேலே விசி எறிஞ்சா டிவியில் பேசுவானா நோன்பை பற்றி? டிவியில் பேசுகிறான்னா பல அறிஞர்கள் அந்த நோன்பை பற்றி அலசி ஆராய்ந்து இவர்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நோன்பு இருக்கிறார்கள் அப்படின்னு நான் பேசுகிறேன். அதே போல நான் புரிந்து கொள்ளுதல், நம்ம என்ன பண்ணணும், நான் இதே தான் கிறிஸ்துவ மதத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு விஷயத்தை எடுத்துன்னு பாஸ்டர் கிட்ட போவான். அவன் பாஸ்டர் என்ன பண்ணுவார், தனக்கு மீட்டருக்காக என்ன பண்ணுவார், இப்போ மழுப்பி பூசி அவனை வேறு விதமான விளக்கங்களை கொடுத்து அனுப்பிவிடுவார். அதுலேயே ஆனால் பைபிளே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் ஜோடி இல்லாமல் இராது, கர்த்தருடைய ஆவி அதை சேர்க்கும். பாஸ்டருடைய ஆவியில் அவன் பிசாசின் ஆவி, அவன் சேர்க்க மாட்டான், அவனுக்கு உன்னை வழிகட்டுருவான். கர்த்தருடைய ஆவி. இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்டருடைய பேரனுக்கு பர்த்டே, என் வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச்சு, அவன் பேரனுக்கு பர்த்டேக்கு இவங்க கறி வாங்கி கொடுக்கணுன்றான் அந்த ஆளு. இப்போ விசுவாசிங்க, ஒரு 50 கிலோ கறி வேணும், ஆளுக்கு 10 கிலோ வாங்கி கொடுங்க, 5 கிலோன்ற அதையும் வாங்கி கொடுத்து எக்ஸ்ட்ராவே வாங்கி போய் கொடுத்து மூஞ்சால் அடிச்சு போச்சான் கறி. மக்கள் பாஸ்டருக்கு பனியன் துவச்சி போட்டு விட்டா பரலோகம் போயிடலாம் அப்படின்ற ஒரு என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த தேவாலய கிறிஸ்துவ ஆலயத்தில் நான் கண்கூடாக பார்த்த காட்சிகள். ஒரு 2 சகோதரிகளுக்கு அந்த கேட்டை தந்து ஓடுவாங்க முன்னாடி, யாரு அழுக்கு துணிகளை, பாஸ்டருடைய அழுக்கு துணிகளை வாங்கி துவைச்சோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு. ஸோ இது மாதிரியான அவங்க புரிந்து கொள்ளுதல் இல்லை.
அப்படி இருக்கும்போது நாமும் ஏன் அந்த நிலையில் இருக்க வேண்டும்? அல்லாஹ் சிந்திக்க மாட்டீர்களா என்று சொல்றான் குர்ஆன்ல. நீங்க சிந்திக்கணும், ஒரு விஷயத்தையும் சிந்திக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு போன ஜும்மாவுக்கு போயிருந்தேன், ஒரு பள்ளி சுன்னத் வல் ஜமாத். அந்த பள்ளியில் துவா பண்ணார். அவர் துவா பண்ணும்போது ஏதோ துவா உருது பையன் உருதுல தான் துவா பண்ணார். எனக்கு தெரியல, கிட்ட இருந்ததுனால போயிட்டாங்க. கூட ஒருத்தர் நண்பரும் கூட இருந்தார், அவர் உருது பேசுவார். துவா பண்ணார், என்ன பண்ணாருன்னு கேட்டேன். இல்லை அவர் இந்த கல்லறைகளில் இருக்கிற மேடுகள் எல்லாம் அழிஞ்சி போடாதபடி காப்பாற்றணுன்றாரு. இவனுக்கு பின்னாடி ஆமீன்ன்றானுங்க. அப்போதான் நான் கேட்டேன், மேடே ஏற்ற வேணான்னு தானே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாரு. அந்த கல்லறை மேலே மட்டமாக தானே இருக்கு சொல்லிட்டு போனாரு. இவங்க கல்லறைக்கு மேலே அந்த மேடுகள் அழிஞ்சு போகாதபடி கபறுகளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு துவா பண்ணுறான்னு பின்னாடிக்கிறவன் ஆமேன். நான் கேட்டேன் அவர்கிட்ட, சிறிதில் அந்த ஆளுக்கு கோவம் வந்துட்டு, இமாமுக்கு கோவம் வந்துட்டு, அல்லாவுடைய அசாப் உங்க மேலே இறங்கணும் அப்படின்னா கூட ஆமீன் சொல்றது. இவனுக்கு வேதனை மேலே இறங்கணும். இது இப்போ அந்த மார்க்கத்தில் எப்படி இருக்குதோ அதுவும் தான் இங்கேயே இருக்கு. புரிந்து கொள்ளாமல் அல்லாஹ் லாயிலா நம்ம அல்லாஹ் தான் வணங்கணும்னா அவன் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த கடவுளை வணங்கிட்டு போறான். அவங்க அப்பா ஏசுனாரு, அதை வணங்கிட்டு போறான். இவங்க அப்பா சிவபெருமானாரு, அவனும் வாங்கிட்டு போறான். இவங்க அப்பா அல்லானாரு, அதனால நீ ஒன்னாயிட முடியாது, நீ பிரித்தெடுக்கப்பட முடியாது. புரிந்து கொள்ளுதல் அவசியம், இஸ்லாமை புரிந்து கொள்ளுதல் அவசியம். ஜக்காத் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இப்போ என்ன பண்றான், ஜக்காத்னா என்னன்னு தெரியாதவன் என்ன பண்றான், கஞ்சிக்கு துட்டு கொடுத்துட்டு ஜக்காத் குத்துட்டான்னு நினைச்சுக்கிறான். நோம்பு கஞ்சிக்கு போர்டு, ஒரு பள்ளியில போர்டு இருக்கும், இந்த ஒரு நாள் செலவு 4500 ரூபாய், இதை கொடுங்கன்னு. அவன் என்ன பண்றான், தெரியாது, இல்லை மார்க்கம் தெரியாது. இதை இமாம் சொல்லானா இவன் நோம்பு கஞ்சி துட்டு கொடுக்க மாட்டான். அதனால என்ன பண்றான் ஜக்காத், சரி நோம்பு கஞ்சிக்கு துட்டு கொடுத்து ஜக்காத். ரெண்டு ஃப்ளோர் கட்டிய ஒரு பள்ளிவாசல், அந்த பெட்ஷீட்டை விரிச்சு கொண்டு பள்ளிவாசலுக்கு கட்டணம் கேட்கிறாங்க. இப்படியாக மக்கள் இப்படியாக தன்னுடைய நிதிகளை அப்படியாக செலவு செய்துவிட்டு அவர்கள் ஜக்காத்தின் பக்கம் திரும்புவது எப்படி? ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறார்? அல்-பக்ரா 170. அல்-பக்ராவில் 271 275 வரைக்கும் உங்களுக்கு நீங்க குர்ஆனை படிக்கலன்னா நீங்க முஸ்லீம் இல்லைங்க. நீங்க குர்ஆன்ல தெளிவா இருக்கு எல்லா விஷயமும். குர்ஆனை படிக்காம நீ போய் அங்க அந்த ஜமாத்துல தலைவன் இப்படி சொன்னாரு, இந்த ஜமாத் தலைவர் இப்படி சொன்னாரு, இந்த ஜமாத் தலைவர் இப்படி சொன்னாரு, ஜமாத்துங்களை காதுங்களை கேட்டுக்கிட்டு அதன்படி நீ நடந்தினா கண்டிப்பா கிடையாது. குர்ஆன்ல திட்ட தெளிவா எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டான் அல்லாஹ். அதனால அல்லாஹ் நிச்சயமா அவன் படிக்காத ஒரு நபிக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து இவ்வளவு பெரிய மார்க்கத்தையே தன் கரத்தில் ஒப்படைத்த இறைவன் அல்லாஹ், உனக்கு ஞானம் இல்லை என்றால் அதை உன்னை அவன் பயன்படுத்த மாட்டானா? நீ முழங்கால் படியிட்டு நீ சஜ்தா செய்து விட்டு அல்லாஹ் குர்ஆனில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு புரிய வேண்டும் என்று நீ கேட்டால் அல்லாஹ் புரிய வைக்காமல் இருப்பானா? அதற்காக ஒரு ஜமாத் கிட்டை போட்டு அப்படியே கூட்டத்தில் நின்னுங்கனே அந்த லைட்டுகளை வேடிக்கை பார்க்கறது கிறிஸ்தவத்தில் நடக்குது. அதே தான் இப்பவும் செஞ்சிட்டு இருக்க. நீ என்னென்னவோ ஜமாத்துக்கு போயிட்டு அவன் தலைவன் சொல்ற வார்த்தைகளை அல்ல என்ன சொல்றான், நபியே தர்மங்கள் என்பது அல்லாஹ்வின் பாதையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு கண்ணாடி இல்லை அது படிக்க 73 தர்மங்கள் என்பது அல்லாஹ்வின் பாதையில் தங்களை அர்ப்பணித்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள வறியவர்களுக்குரியதாகும். அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணித்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள, யார் தடுத்து வச்சிருக்கான்? அல்லாஹ்வின் பாதையில அர்ப்பணிக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக ஊழியம் செய்ய ஒருத்தன் வரான். அதை யார் தடுத்து வைத்திருக்கிறது? அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கான். ஏன் தடுத்து வச்சிருக்கான்? அவர்கள் பூமியிலே சென்று வியாபாரம் செய்ய சக்தி பெற மாட்டார்கள். அவர்களால் வியாபாரம் செய்ய சக்தி பெற மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான்,
ஏன்னா அவங்களுக்கு பூமி அந்த வியாபாரத்தின் மூலமா அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வியாபாரத்தை அவனுக்கு நல்ல அகமது நிறைய கொடுத்து அவனை செல்வ செழிப்பாகிட்டா அவன் என்ன பண்ண மாட்டான், ஊழியம் பண்ண மாட்டான். அவன் வியாபாரத்துல அதிகமா லாபம் சம்பாதிக்க அவனுக்கு அதனுடைய எண்ணம் தான் வந்துடும். நிறைய சம்பாதிக்கலாம், இன்னும் வீடை கட்டலாம், இன்னும் பண்ணலான்ட்டு என்ன பண்ணுவான், குரானை ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு 5 வேளை தொழுதுட்டு இருந்தவன் என்ன பண்ணுவான், ஜும்மா குறியும் போய் தொழுதுகிட்டு போவான். ஆகவே அல்லாஹ்வின் பாதையில் தன்னை அர்ப்பணித்து தடுத்து வைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் தடுத்து வைக்கப்பட்டவர்கள், அவர்கள் பூமியிலே செல்வம் தேடி சக்தி பெற மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஜகாத் தர்மங்கள் உரியது. அப்போ இவ்வளவு தெளிவாக வசனங்கள் இருக்கும் பொழுது இப்படிப்பட்டவர்களை தேடி நீங்கள் தர வேண்டுமே தவிர, இப்படிப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் பால் தங்களை அர்ப்பணித்து வாழ்கின்றவர்கள், அல்லாஹ்வின் பால் ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிற இடத்தை தேடி நீங்கள் அனுப்ப வேண்டுமே தவிர, நீங்கள் சொந்த விஷயத்துக்கு செயல்படுத்துவது சரியான விஷயம் அல்ல. எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தெளிவாக கொடுத்திருக்கிறான். அடுத்து படிங்க. பொருள் சம்பாதிப்பதற்காக பூமியில் சுற்றி அலைய அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். சக்தி பெற மாட்டார்கள், நோயாளிகள் அல்ல. அல்லாஹ்வினால் சொல்லியாச்சு, முடியாது, அவங்களால பண்ண மாட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன். ஆமா, ஏன்னா அவங்க அல்லாஹ்வின் பாதையில ஊழியம் பண்றவங்க, அவங்களுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க, அதனால சக்தி பெற மாட்டார்கள். அவர்கள் பிறரிடம் யாசிக்காமல் பேணுதலாக இருப்பதனால் அவர்களை அறியாதவர் அவர்களை செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்வார். என்ன பண்றது, வந்தாச்சு, ஊழியம் பண்ணது அர்ப்பணிச்சாச்சு, நம்ம போய் யாசிக்க முடியுமா, ஐயா கொடு அம்மா கொடுன்ட்டு ஒரு கௌரவம் நம்மளை தடுக்குது. அந்த கௌரவத்தை நீ புரிஞ்சிக்கன்ற, அந்த மாதிரி கௌரவத்தில் இருப்பாங்க சில பேர், அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க. சொல்லுங்க ஜி. அவர்களுடைய வறுமையின் அடையாளத்தை கொண்டு அவர்களை நீ அறிந்து கொள்வீர். வறுமையின் அடையாளத்தை கொண்டு அறிஞ்சிக்கலாம். ஆமா, பைக்கில் 4 இண்டிகேட்டர் தொங்கின்னு கிடக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு மட்காடு உடஞ்சி போய் கிடக்கும், பிரேக் பிடிச்சா பிரேக் பிடிக்காது. அந்த பைக்கை நீ பார்த்த பிறகு நீ கம்முன்னு தான் இருப்ப. ஆனால் ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டுன்னு ஜீன்ஸ் போட்டுன்னு ஏதோ ஒரு ட்ரிம்மாக வராரு, கேட்க முடியாது, யாசிக்க முடியாது. அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணித்துக் கொண்டோ அவர்கள் பூமியிலே வியாபாரம் செய்ய சக்தி பெற மாட்டார்கள் என்று சொல்லிய பிறகு, அல்லாஹ்வினால் ஆணித்தரமான ஒரு விளக்கம் வந்த பிறகு, நீங்கள் உங்கள் ஜக்காத்துகளை ஒரு ஜமாத்தாரிடம் கொடுப்பதும் யாராவது தலைவரிடம் கொடுப்பதும் என்றால் எப்படி? நீங்கள் இது போன்ற ஒரு விஷயங்கள் யாரெல்லாம் தேடி கண்டுபிடிங்கள், அது போன்ற ஒரு குழுக்கள் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிங்கள், அதன் மூலம் கொடுங்கள். இஸ்லாம் புரிந்து கொள்ளுதல், இஸ்லாமை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக கிடையாது. நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் ரஹமதுல்லா, நான் அப்துல்லா, ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்துல்லாலாம் இருக்கிறாங்க, ரசூல்லாவுக்கு முன்னாடியே அப்துல்லா ரஹமதுல்லா இருக்கிறாங்க. இஸ்லாமுக்கு வந்த பிறகு தான் இல்லை. இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு ஏற்பட்டதல்ல இஸ்லாம். என்றைக்கு சைத்தான் இறைவனிடம் தன்னுடைய அத்தை சேலஞ்ச் பண்ணிட்டு போறான், சபதம் செய்து விட்டு நரக நெருப்பிலே போட்டு நிரப்புவேன் அவர்களை அப்படின்னு சொல்லிட்டு போறான் பார்த்தீங்களா, அன்னைக்கு அல்லாஹ் தன் படைத்த அந்த பிள்ளைகளை, கோழி, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது, கோழி தன் குஞ்சிகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் நான் எத்தனை தரமோ பனி இஸ்ரவேல் மக்களை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், அவர்களுக்கோ மனது இல்லாமல் போயிற்றது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் தூக்கி சுமக்கும் வண்ணமாய் சுமந்தேன். அந்த பாரான் வனாந்தரத்துல, அந்த பிறவங்கிட்ட இருந்து அந்த வனாந்தரத்துல ஒரு தகப்பன் பிள்ளைகளை, அந்த இஸ்ரவேல் மக்களை தோளில் சுமக்கும் வண்ணமாய் சுமக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் சீரழிந்து போய்விடக் கூடாது என்ற காரணத்துக்காக ஒரு மார்க்கத்தை கொடுத்து, இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை கொடுத்து, அமைதி எப்படி வரும்? தியாகம் பண்ணணும். யாருக்குன்னா கொடுத்தாதாங்க அமைதி வரும், சந்தோஷமா இருக்கும். நீங்க வேணா பாருங்க, கேட்டவங்களுக்கு நீங்க கொடுத்து பாருங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து பாருங்க, அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் என்னைக்குமே கிடையாது. நீங்க என்னதான் பிரியாணி சாப்பிட்டாலும், எந்த ஹோட்டலில் போய் ஹை கிளாஸ் ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்டா கூட ஒரு இல்லாதவங்க கேட்டு உடனே பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, இதுதான் இஸ்லாம். அமைதி என்றால் என்ன, சமாதானம் என்றால் என்ன? சமாதானமும் அமைதியும் நமக்கு எதனால் கிடைக்கும்? வெறும் பிராக்டிகலா 5 வேளை தொழுதலாம் சொல்லிக்கிறாரு, நோன்பு வச்சிடலாம். எத்தனை பேர் அமைதியா இருக்கிறீங்க? ஒரு மனிதன் தனக்கு உண்டான, பைபிள் சொல்கிறது, அழிந்து போகின்ற உலக பொருட்களினால் சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அற்பமா இருக்கும், நம்ம சாப்பிட்டா அது அடுத்தது டிஸ்போஸ் ஆயிடும். அழிந்து போகின்ற பொருட்களினால் சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். நம்ம சிநேகிதர்களை சம்பாதிக்க அழிந்து போகல. ஆமா, தொழுதெல்லாம் நோம்பும் வச்சிடலாம், ஆனா பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கணும்னா அந்த இடத்துல தான் நீ தவறிடுற.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு, ஒரு நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருத்தன் கேட்கிறான். கற்பனைகளை கைக்கொள். மோசே உனக்கு கட்டளையிட்ட கற்பனைகளை கைக்கொள். நான் சிறு வயது முதற்கொண்டே அந்த கற்பனைகளை கை கொண்டு வருகின்றேன், நான் உங்களுக்கு பின்னே வரலாமா அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாரு, உனக்கு உண்டானவைகள் விற்று ஏழைகளுக்கு பிச்சை கொள். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் திரும்பி பார்க்காம போயிட்டான். அவன் மோசையுடைய கற்பனைகள் எல்லாமே கை கொண்டான், எல்லாமே செய்தான். ஆனால் அவனுக்கு கொடுப்பதற்கு மனதில்லாத காரணத்தினால் அவன் சொர்க்கத்தை இழந்து விட்டான். ஆகவே இஸ்லாம் என்பது போய் நீ ஒரு விஷயத்தை மற்றொரு இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ படிக்காதவரை, உன் 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலன்னா கூட பரவாயில்ல, உன் பிள்ளைய படிக்க வச்சு கேளு, அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை இறைவனிடம் கேளு. ஆமா, இப்ப நம்ம இங்க சர்ச்சில் எல்லாம் அப்படிதான். சர்ச்சில் ஆனா நம்ம இடத்துல கொடுக்கிற குணங்கள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை, ஆனா தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது. சர்ச்சில் எல்லாம் அப்படி கிடையாது. கஷ்டம்னு போய் சொன்னா கர்த்தரை கேளு என்றுவான். கர்த்தரை எங்க போய் கேட்கறது? நம்ம எங்க போய் கர்த்தரை கேட்டு வருது? வாங்க சிஸ்டர், கொடுக்கறது பூரா அவன் வாங்கிக்குவாரு, அவர் வாங்கி கல்லாவில் போட்டுக்குவாரு. நமக்கு போய் கஷ்டம் போய் நின்னா என்ன பண்ணுவாரு? வாங்க சிஸ்டர் கர்த்தரை கேட்போம், ஜெபம் பண்ணுவோம், வாங்க சிஸ்டர்ன்றான். அதை ஜெபம் பண்ணிட்டு வந்துடும். நான் நோன்பு வச்சப்போ ஒரு கேட்டாங்க, என்ன கேட்குறாங்க, முகம் ரொம்ப பிரகாசம், தப்பாக நினச்சிக்காதீங்க, முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, பிரைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இது கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற முகங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைந்து போவதில்லை. கர்த்தரே தேவனாய் கொண்டிருக்கின்ற மக்கள் முகம் பிரகாசம் அடைகிறது, பைபிள் சொல்லுகிறது. ஆனால் அந்த முகத்தில், அந்த சிஸ்டர் முகத்தில் அப்படியே கருவஞ்சி தான் இருக்கு, ஒரு முகமும் இல்லை அங்கே பிரகாசமா. சர்ச்சைக்கு வந்தால் கூட ஒரு முகமும் இல்லை. ஏன்னா வீட்டுக்கு போனால் தண்டல்காரன் வாசலில் நிற்பான். இதுக்காகவே ஒரு அம்மா அடிக்கடி சர்ச்சைக்கு போகும், தண்டல்காரங்களுக்கு பயந்துக்கிட்டேன். அதனால உண்மையான இறைவனை வணங்கும் போது அந்த முகங்கள் கண்டிப்பாக பிரகாசம் அடைகிறது. நமக்கு எல்லா சக்தியும் திராணியும் அல்லாஹ் கொடுப்பான். ஆகையால் இஸ்லாம் என்பது புரிந்து கொள்ளுதல். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட ஒரு மனிதனும் சிந்திக்க மாட்டீங்களான்னு சொல்றான் அல்லாஹ். நீங்க போய் போதர்களை கேளுங்க, அவங்களை கேளுங்க சொல்லல. சிந்திக்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா என்றான். சிந்தனை செய்வது நமக்குரிய ஒரு பண்பாக இருக்கிறது, நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு தகுதியாக இருக்கிறது, ஒரு ஆற்றலாக இருக்கிறது. ஆகவே அந்த சிந்தனை என்ற ஒரு ஆற்றலை கொண்டு இந்த குர்ஆனை புரிந்து கொண்டு இஸ்லாம் மதம் என்பது, மார்க்கம் என்பது என்னவென்று மக்களுக்கு நாம் அறிவுறுத்த கடமைப்பட்டவர்களாய் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.